Hello traders, welcome back to our channel. Today's in the free video course நீங்கள் லேர்ன் பண்ண போற டெக்னிக்கல் சாப்டர் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஒரு யூனிவர்சல் கான்செப்ட் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் ட்ரேடிங் லைக் ஸ்டாக்ஸ், கிரிப்டோ, ஃபாரெக்ஸ் அண்ட் கமாடிட்டி மார்க்கெட். இந்த வீடியோவோட முடிவுல நீங்க ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பத்தி மட்டும் தெரிஞ்சுக்க போறது கிடையாது. ஸ்மார்ட் மணி கான்செப்டை வச்சு எப்படி பெர்ஃபெக்ட்டா ட்ரேட் எடுக்கிறது அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் சொல்ல மறுக்கிற டெக்னிக்கல் ட்ரேடிங் டெக்னிக்ஸை பத்தியும் சேர்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. ஃபைனலா இந்த வீடியோ ஸ்மார்ட் மணி கான்செப்ட் நான் வில்லேஜ் ட்ரேடர். இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டோட பிடிஎஃப் காப்பியை என்னோட டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். இன்னும் நீங்க என்னோட டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம். டெலகிராம் சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் டெக்னிக்கல் சம்பந்தமான டாபிக்ஸ், அதுக்கப்புறம் ஹை மொமெண்டம் ஸ்டாக் பத்தி டெய்லியும் போஸ்ட் பண்றேன். சோ மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மூலியமா நீங்க லேர்ன் பண்ண போறது ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஸ்மார்ட் மணி கான்செப்டை வச்சு ட்ரேடிங் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் மணி கான்செப்டோட ஃபண்டமெண்டல் கான்செப்டை தெரிஞ்சு வச்சுக்கணும். செகண்ட், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ், CHOCH. செகண்ட் வந்துட்டு BOS, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த ரெண்டு கேரக்டரிஸ்டிக் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வச்சு ட்ரேடிங் பண்றதுக்கு. தேர்ட், ஸ்ட்ராங் அண்ட் வீக் பிரைஸ் லெவல்ஸ். இந்த ஸ்ட்ராங் அண்ட் வீக் பிரைஸ் லெவலை வச்சு தான் நாம ஸ்ட்ராங்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் டிசிஷன் எடுக்க போறோம். ஃபோர்த், சப்ளை அண்ட் டிமாண்ட். சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் கோர் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பிரைஸோட மூவ்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் கூட ஸ்ட்ராங் அண்ட் வீக் பிரைஸ் லெவல் அண்ட் சேஞ்ச் இன் கேரக்டர் ஆட் பண்ண போறோம். அப்படி ஆட் பண்றதுனால ஒரு பெர்ஃபெக்டான செட்டப்ல என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்க முடியும். ஃபிஃப்த் ஒன், ஃபேர் வேல்யூ கேப். ஃபேர் வேல்யூ கேப் ஒன் ஆஃப் தி கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் பிரைஸ் மூவ்மெண்ட். ஸோ இதையும் வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம். ஃபைனல், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சிக்ஸ்த் ஒன் இஸ் லிக்விடிட்டி கிராப்ஸ். இந்த சிக்ஸ்த் பாயிண்ட் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ப்ராப்பரான என்ட்ரி எடுக்க. அதை விட ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்டாப் லாஸ் எப்படி செட் பண்றதுன்றது. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்மார்ட் மணி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு ஸ்மார்ட் மணியை வச்சு பண்ற ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. உடனே டவுட் வரும், ஸ்மார்ட் மணினா என்னதுன்னு. ஸ்மார்ட் மணினா அது மணியை மீன் பண்றது கிடையாது. அது ஒரு நாலேஜ் யூஸ்டு பை ஃபினான்சியல் ப்ரொஃபஷனல்ஸ் லைக் பேங்க், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ். இவங்க கூட மியூச்சுவல் ஃபண்டையும் சேர்த்துக்கலாம். இவங்க எல்லாம் தான் ஸ்மார்ட் மணி. ஸ்மார்ட் மணியோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், லார்ஜ் கேபிட்டல். இந்த லார்ஜ் கேபிட்டல் தான் ஸ்டாக்கோட பிரைஸை மூவ் பண்ண வைக்கும். ஸோ அஸ் ஏ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இந்த ஸ்மார்ட் மணியோட கான்செப்டை தெரிஞ்சா போதும், ஒரு பிக் ஃபண்ட் ஹவுஸோட பிரைஸ் மூவ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி நாமளும் மணியை ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் மணி ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற அட்வான்ஸ் டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியும். பட் நம்மளால லிமிட்டடா தான் அக்சஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலா இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்ளை பண்றவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ஹை ப்ரொஃபஷனல், அதாவது ஹை ஸ்கில்டு அனலிஸ்ட் அண்ட் ட்ரேடர்ஸ். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்கலாம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஒரு அனாலிசிஸ். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மூலியமா ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை வச்சு ஃபியூச்சர்ல பிரைஸோட மூவ்மெண்ட் இப்படிதான் இருக்கும்னு பண்ற அனாலிசிஸ் மெத்தட். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல 3 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட், செகண்ட் சைடுவேஸ், மூணாவது டவுன் ட்ரெண்ட். இந்த செட்டப்ல லெஃப்ட் சைட்ல பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கு அண்ட் டாப்ல சைடுவேஸ்ல ட்ரேடிங் ஆயிருக்கு. ஃபைனலா ரைட் சைட்ல பிரைஸ் ஃபால் ஆகி டவுன் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. இந்த 3 ஸ்டேஜ்ல பிரைஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அப் ட்ரெண்ட்ல பிரைஸ் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன்ல கொடுக்கும். அண்ட் எப்போ எல்லாம் ஹையர் ஹை பாயிண்ட் பிரேக் அவுட் ஆகுதோ அப்பெல்லாம் பிரைஸ் அப் ட்ரெண்டுக்கு கண்டினியூ ஆயிட்டே போகும். செகண்ட், சைடுவேஸ். சைடுவேஸ்ல பிரைஸ் ஹை அண்ட் லோ ரேஞ்சுக்குள்ள ட்ரேடிங் ஆகும். மார்க்கெட் மேக்ஸிமம் மோஸ்ட்லி வித்தின் ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேடிங் ஆகும். சம்டைம்ஸ் பிரைஸ் இந்த மாதிரியும் ட்ரேடிங் ஆகலாம். ஃபைனலா டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட்ல பிரைஸ் லோயர் ஹை அண்ட் லோயர் லோ ஃபார்மேஷன் கொடுக்கும். டவுன் ட்ரெண்ட்ல பிரைஸ் எப்போ எல்லாம் வந்துட்டு லோயர் லோ லெவல பிரேக் டவுன் கொடுக்குதோ அது வரைக்கும் பிரைஸ் டவுன் ட்ரெண்டுக்கு கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். இந்த சார்ட்ல பிரைஸ் இந்த ஸ்பாட் வரைக்கும் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. பட் இந்த ஹையர் லோ லெவல் இந்த ஹையர் ஹை லெவல பிரேக் அவுட் கொடுக்காம சேம் லெவல் கிட்ட இருந்துட்டு அகைன் பிரைஸ் சேம் ரேஞ்சுக்குள்ள கீழே வந்திருக்கு. சோ ஹியர் பிரைஸ் கிவிங் அலர்ட் டு தி ட்ரேடர்ஸ் பிரைஸோட டைரக்ஷன்ல சேஞ்ச் ஆக போகுதுன்னு. அண்ட் பிரைஸ் ட்ரேடிங் இன் சைட்வேஸ் ஃபார் few days to few weeks. ஃபைனலா பிரைஸ் இந்த லோயர் லெவல பிரேக் டவுன் கொடுத்து கீழே போயிருக்கு. இது பிரைஸோட தேர்ட் ஸ்டேஜான டவுன் ட்ரெண்ட். இங்கேயும் பிரைஸ் லோயர் லோ லெவல பிரேக் டவுன் கொடுத்துட்டு கண்டினியூஸா பிரைஸ் டவுன் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. எப்போ பிரைஸ் லோயர் லோ லெவல பிரேக் டவுன் கொடுக்கலையோ அப்போ ட்ரெண்ட்ல சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதாவது டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுக்கு இல்லைன்னா சைடுவே ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். இது எல்லாமே மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்.
எப்பவுமே பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம ஸ்ட்ராங்கா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்கலாம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா பிரைஸ் ஒரு ட்ரெண்ட் இருந்துட்டு இன்னொரு ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுறது. அதுவே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்ல இருக்கிற ட்ரெண்ட் ஃபர்தரா சேம் ட்ரெண்டுக்கு கண்டினியூ ஆகும்னு அர்த்தம். இந்த ஸ்ட்ரக்சர்ல பிரைஸ் இந்த ஸ்பாட்ல அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு அண்ட் இந்த ஸ்பாட் பிரைஸுக்கு ஃபர்ஸ்ட் ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ லெவல். பிரைஸ் எப்போ இந்த ஹையர் ஹை லெவல பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த ஸ்பாட் தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் புல்லிஷ் பிஓஎஸ், செகண்ட் பியரிஷ் பிஓஎஸ். புல்லிஷ் பிஓஎஸ்னா அப் ட்ரெண்ட்ல நடக்கும், அதுவே பியரிஷ் பிஓஎஸ்னா டவுன் ட்ரெண்ட்ல நடக்கும். இந்த பிரேக் அவுட் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பிஓஎஸ் அண்ட் செகண்ட் டைம் பிரைஸ் இங்க பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. சோ இது செகண்ட் லெவல் ஆஃப் பிஓஎஸ். இப்படியே பிரைஸ் பிஓஎஸ் கொடுத்துட்டு அப் ட்ரெண்டுக்கு போயிட்டே இருக்கும். பட் ஆஃப்டர் சம் டைம் பிரைஸ் அதோட பீக் லெவலை ரீச் ஆன உடனே செல்லிங் நடக்கும். செல்லிங் நடக்கும்போது பிரைஸ் ஃபால் ஆகும். பிரைஸ் எப்போ அதோட ப்ரீவியஸ் ஹையர் லோ லெவலை பிரேக் டவுன் பண்ணுதோ அந்த ஸ்பாட் தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்றோம். இந்த சார்ட்ல பிரைஸ் இந்த பீக் லெவல்ல இருந்துட்டு ஃபால் ஆகி இந்த ஹையர் லோ லெவலை பிரேக் டவுன் கொடுத்திருக்கு. சோ இந்த ஸ்பாட் தான் இங்க CHOCH, அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஃபார்ம் ஆனதுனால ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்ல இருக்கிற அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆக போகுது. சோ ரொம்ப காஷியஸா இருக்கணும் இந்த ஸ்பாட்ல. இப்போ பிரைஸ் டவுன் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு. டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும்னா பிரைஸ் அதோட ப்ரீவியஸ் லோயர் லோ லெவலை பிரேக் டவுன் கொடுக்கணும். இங்க பிரைஸ் அதோட லோயர் லோ லெவலை பிரேக் டவுன் பண்ணிருக்கு. சோ இங்க இந்த ஸ்பாட் தான் பிரைஸோட ஃபர்ஸ்ட் பிஓஎஸ். இதை நம்ம பியரிஷ் பிஓஎஸ் சொல்லலாம். அண்ட் அகைன் சேம் இங்கேயும் செகண்ட் டைம் பியரிஷ் பிஓஎஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போதான் முக்கியமான ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். இந்த ஸ்பாட்டுக்கு அப்புறம் பிரைஸ் ஃபர்தரா பிஓஎஸ் ஃபார்ம் ஆகாம மேல போயிருக்கு. தென் இந்த லோயர் ஹை லெவல்ல பிரேக் டவுன் கொடுத்ததுனால இந்த ஸ்பாட்டை நாம CHOCH சொல்லுவோம், அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். சோ இப்போ டவுன் ட்ரெண்ட் என்னவாகும், அப் ட்ரெண்டுக்கு போகும். சோ எல்லாரும் லாங் பொசிஷனுக்கு போயிருப்பாங்க. பட் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல பிரைஸ் என்னாச்சு, அகைன் டவுன் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. ஏன்னா இங்க பிரைஸ் லோயர் லோ லெவல பிரேக் டவுன் கொடுத்திருக்கு, இங்கேயும் CHOCH ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. பட் அகைன் பிரைஸ் ஃபர்தரா டவுன் ட்ரெண்டுக்கு போகாம மேல போயிருக்கு. இந்த ஸ்பாட் எல்லாமே நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். அதுக்கு முக்கியமான ரீசன் லிக்விடிட்டி கிராப்ஸ் அண்ட் FVG. இத பத்தி வீடியோவோட செகண்ட் ஹாஃப்ல பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கூட இன்னும் அடிஷனலா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரை பத்தி பார்த்துடலாம். இந்த சார்ட்ல பிளாக் கலர் எல்லாம் ஹையர் டைம் ஃப்ரேம் அண்ட் ரெட் கலர் லைன் எல்லாம் லோயர் டைம் ஃப்ரேம். எக்ஸாம்பிளுக்கு பிளாக் லைன் வீக்லி டைம் ஃப்ரேம்னா ரெட் லைன் டெய்லி டைம் ஃப்ரேம், அதுவே பிளாக் லைன் டெய்லி டைம் ஃப்ரேம்னா ரெட் லைன் ஹவர்லி டைம் ஃப்ரேம். சேம் ஹவர்லி அண்ட் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமும். எப்படி நம்ம லாஸ்ட் சாப்டர்ல BOS அண்ட் CHOCH பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்க ஹையர் அண்ட் லோயர் டைம் ஃப்ரேம்லையும் BOS அண்ட் CHOCH பத்தியும் பார்க்க போறோம். ஹையர் டைம் ஃப்ரேம்ல இதுதான் BOS, அதுவே லோயர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது இங்க சிங்கிள் அப் ட்ரெண்ட்ல மல்டிபிள் BOS இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்பாட்ல லோயர் டைம் ஃப்ரேம்ல ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஃபார்மேஷன் கொடுத்து இங்க பிரேக் டவுன் கொடுத்திருக்கு. சோ இந்த ஸ்பாட் லோயர் டைம் ஃப்ரேமுக்கு BOS. அதே மாதிரி தான் மேல இந்த ஸ்பாட்டும். பட் அதுவே இங்க நோட்டீஸ் பண்ணுங்க, இந்த ஸ்பாட்ல பிரைஸ் அதோட ப்ரீவியஸ் லோயர் டைம் ஃப்ரேம்ல ஹையர் லோ லெவல பிரேக் டவுன் கொடுத்திருக்கு. சோ இந்த ஸ்பாட் லோயர் டைம் ஃப்ரேம்ல CHOCH, அதாவது லோயர் டைம் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இன்டர்னல் டைம் ஃப்ரேம்ல CHOCH கொடுத்ததுனால பிரைஸ் டவுன் ட்ரெண்டுக்கு போகும்னு நெசசரி கிடையாது. இது ஒரு இன்டர்னல் இன்டர்மீடியட் டவுன் ட்ரெண்ட் தான். எப்போ பிரைஸ் லாங்கர் டைம் ஃப்ரேம்ல ஹையர் லோ லெவல பிரேக் டவுன் கொடுக்குதோ அப்போதான் டவுன் ட்ரெண்டுக்கு போகும்னு அர்த்தம். அதர்வைஸ் சேம் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். ஏன் இந்த மாதிரி எல்லாம் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது? என்னோட என்ட்ரி பிரைஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பிரைஸ்க்கு இருக்கணும். அண்ட் செகண்ட், யூஸ்வலா எப்பவுமே நம்மளோட என்ட்ரி லெவல் லோயர் டைம் ஃப்ரேம்ல தான் எடுக்கணும். லோயர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி எடுத்தா மட்டும்தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் மினிமம் லெவல்ல இருக்கும். அட் த சேம் டைம் ரிவார்ட் மேஜரா இருக்கும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல நெக்ஸ்ட் டாபிக் ஸ்ட்ராங் அண்ட் வீக் லெவல்ஸ். ஸ்ட்ராங் லெவல்னா ஒரு ஸ்ட்ராங் மூவ் பிரைஸோட ஹையர் ஹை லெவல் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்றது. அதுவே வீக் லெவல்ஸ்னா the price move fails to break the structure. இந்த சார்ட்ல பிரைஸ் இங்க BOS கொடுத்திருக்கு. சோ இந்த ஸ்பாட் தான் பிரைஸ்க்கு ஸ்ட்ராங் லெவல். அதுவே மேல இந்த ஹையர் ஹை பாயிண்ட் தான் வீக் லெவல். ஏன்னா வீக் லெவல்னா பிரைஸ் கீழே வந்து இந்த லெவலை பிரேக் டவுன் கொடுக்கல. கான்செப்ட் படி எந்த மூவ் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணதோ அந்த லெவல் தான் ஸ்ட்ராங் லெவல். சோ இங்க இந்த லெவல் பிரைஸுக்கு வீக் லெவல் தான். அதே மாதிரி தான் பிரைஸுக்கு இது வீக் லெவல். ஏன்னா பிரைஸ் கீழே இந்த லெவலை பிரேக் பண்ணல. தென் இங்க இருந்து பிரைஸ் மேல பிரேக் பண்ணதுனால இது பிரைஸுக்கு ஸ்ட்ராங் லெவல். அதுவே மேல இந்த ஸ்பாட் என்னன்னு சொல்லுவோம், கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் வீக் லெவல் தான் நினைக்கிறீங்க, அதுதான் தப்பு. இந்த பீக் லெவல் ஒரு ஸ்ட்ராங் லெவல். ஏன்னா பிரைஸ் இங்க பிரேக் பண்ணிருக்கு, அதனாலதான். இப்போ பிரைஸ் அப் ட்ரெண்ட் இருந்துட்டு இப்போ பிரைஸோட ப்ரீவியஸ் ஹையர் லோ லெவலை
பிரேக் பண்ணதுனால இந்த ஸ்பாட் பிரைஸுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆக்ட் ஆகுது, விச் மீன்ஸ் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த ரெண்டு ஸ்பாட் என்ன லெவல்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், இந்த லெவல் எல்லாம் பிரைஸோட வீக் லெவல் அண்ட் இந்த ரெண்டு ஸ்பாட்டும் பிரைஸோட ஸ்ட்ராங் லெவல். ஏன்னா பிரைஸ் அதோட லோயர் லோ லெவலை பிரேக் பண்ணிருக்கு. ஸ்ட்ராங் அண்ட் வீக் லெவலை அப் ட்ரெண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும் டவுன் ட்ரெண்ட்ல. அதை மறந்துடக்கூடாது. ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் சப்ளை அண்ட் டிமாண்ட். சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் ஒரு ஃபோர்ஸ் பிரைஸோட மூவ்மெண்ட்டுக்கு அண்ட் இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் பேக்போன் ஆஃப் ஆல் பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ். பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஃபார்மேஷன்ல மேல போகணும்னா சப்ளையை விட டிமாண்ட் அதிகமா இருக்கணும். அதுவே டவுன் ட்ரெண்ட்ல லோயர் ஹை அண்ட் லோயர் லோ ஃபார்மேஷன்ல பிரைஸ் கீழே வரணும்னா டிமாண்டை விட சப்ளை அதிகமா இருக்கணும். இது பேசிக் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட். இதுவே ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல நாம பிரைஸ் சார்ட்ல சப்ளை அண்ட் டிமாண்ட்ல இருக்கிற இம்பேலன்ஸ் ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ண போறோம். இந்த இம்பேலன்சஸ் ஏரியா தான் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் சொல்றோம். ஏன் இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணணும்? இதோட முக்கியமான பர்பஸ் இந்த ஜோனை வச்சுதான் ஒரு பெர்ஃபெக்டான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஏரியாவை ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படியே பாசிட்டிவா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஐடென்டிஃபை பண்றதுக்கு நாம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் கேண்டிலை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இந்த ஸ்ட்ராங் மொமெண்டம் கேண்டில் என்னன்னு யோசிக்கிறீங்களா? இது ரொம்பவும் சிம்பிள். எந்த கேண்டிலோட மூவ்மெண்ட் ப்ரீவியஸ் கேண்டிலோட மினிமம் டபுள் டைம்ஸ் இருக்கோ அந்த கேண்டில் தான் ஸ்ட்ராங் மொமெண்டம் கேண்டில். கிட்டத்தட்ட இந்த கேண்டிலோட ஓப்பன் லோ அண்ட் ஹை க்ளோஸ் மேக்சிமம் ஈக்குவல் ஆர் நியர்பை பிரைஸ்ல இருக்கணும். இங்க இந்த கேண்டில் தான் ஸ்ட்ராங் மொமெண்டம் கேண்டில். ஏன்னா இந்த கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டிலை விட 3 டைம்ஸ் அதிகமா இருக்கு. செகண்ட் பாயிண்ட், செக் ப்ரீவியஸ் கேண்டில். இங்க இந்த கேண்டில் தான் நம்மளுக்கு செகண்ட் ஸ்டெப் லெவல். தேர்ட், இந்த செகண்ட் ஸ்டெப் கேண்டிலை வச்சு தான் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் டிரா பண்ண போறோம். ஸோ ஜோன் டிரா பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை பிரைஸ் அண்ட் லோ பிரைஸ் வச்சு லைன் டிரா பண்ணோம். இதுதான் இந்த கேண்டிலோட டிமாண்ட் ஜோன். சேம் இந்த ஜோன் தான் பிரைஸோட இம்பேலன்சஸ் ஏரியா. ஏன்னா டிமாண்ட் அதிகமா இருக்கு கம்பேர்டு வித் சப்ளை. இந்த கான்செப்டோட மெயின் பிரின்சிபிள் பிரைஸ் மேல போனதுக்கு அப்புறம் அகைன் சேம் இந்த லெவலை ரீடெஸ்ட் கொடுத்து தான் மேல போகும். அண்ட் முக்கியமா இந்த ஜோனை பிரேக் பண்ணாம ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மேல போகணும். அதுக்கு பேர் தான் டிமாண்ட் ஜோன் அர்த்தம். அதே மாதிரி தான் சப்ளை ஜோனும். இங்க இந்த பெரிய ரெட் கேண்டில் தான் ஹை மொமெண்டம் கேண்டில். ஹை மொமெண்டம் கேண்டில்னா பாசிட்டிவ் கிரீன் கேண்டிலா இருக்குன்னு மட்டும் அவசியம் கிடையாது. நெகட்டிவ் ரெட் கேண்டிலும் ஹை மொமெண்டம் கேண்டில் தான். ஏன்னா இந்த ரெட் மொமெண்டம் கேண்டில் தான் பிரைஸை டவுன் ட்ரெண்டுக்கு ஃபர்தரா கொண்டு போகும். சேம் இந்த ரெட் மொமெண்டம் கேண்டிலும் ப்ரீவியஸ் கேண்டிலை விட 2 டைம்ஸ்க்கு மேல இருக்கு. இப்போ இந்த கேண்டிலை வச்சுட்டு சப்ளை ஜோன் டிரா பண்ணலாம். டிமாண்ட் ஜோனுக்கு எப்படி டிரா பண்ணோம்? ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோயர் பிரைஸை வச்சுட்டு டிரா பண்ணோம். அப்படின்னா இங்க எப்படி டிரா பண்ணணும் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இமிடியேட்டா கெஸ் பண்றதுக்கு முன்னாடி டிமாண்ட் ஜோன் ஏரியாவோட கேண்டிலையும் இங்க இந்த சப்ளை ஜோன் ஏரியால இருக்கிற கேண்டிலையும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு கம்பேர் பண்ணுங்க. ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நோ வரிஸ். சேம் ப்ரீவியஸா டிரா பண்ண மாதிரி இங்கேயும் டிரா பண்ணலாம். ஸோ இந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோ வச்சுட்டு டிரா பண்ணியாச்சு. இது ஓகே வேணும் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இது ஓகேன்னு நினைச்சீங்கன்னா இந்த கேண்டில் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இந்த ரெட் கேண்டிலோட ஹையர் பிரைஸ் சப்ளை ஜோனை விட மேல போயிருக்கு. அதுவே இங்க டிமாண்ட் ஜோன் ஏரியால மொமெண்டம் கேண்டிலோட லோ பிரைஸ் டிமாண்ட் ஜோனுக்குள்ள தான் இருக்கு. அப்படின்னா இங்க டிரா பண்ண சப்ளை ஜோன் டோட்டலி ராங். ஏன்னா பிரைஸுக்கு சப்ளை இந்த ஹையர் பிரைஸ்ல இருந்துட்டு வந்திருக்கு. ஸோ கரெக்டா டிரா பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த லைனை கேண்டிலோட ஹையர் பிரைஸ்ல டிரா பண்ணணும். இப்படி டிராப் பண்ணாதான் இப்போ இதுதான் இங்க சப்ளை ஜோன் அண்ட் இம்பேலன்ஸ் ஏரியா. இந்த இம்பேலன்ஸ் ஏரியாவோட பர்பஸ் பிரைஸ் கீழே போனதுக்கு அப்புறம் அகைன் சேம் இந்த லெவல ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அகைன் பிரைஸ் டவுன் ட்ரெண்டுக்கு போகும். எக்ஸாம்பிளுக்கு ரியல் சார்ட்ல பார்க்கலாம். இந்த சார்ட்ல சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிமாண்ட் ஜோன் டிரா பண்ணலாம். டிரா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கிரீன் ஹையர் மொமெண்டம் கேண்டில் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இங்க இந்த கிரீன் கேண்டில் தான் ஹையர் மொமெண்டம் கேண்டில். ஏன்னா இந்த கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டிலோட டபுள் டைம்ஸ் அதிகமா இருக்கு. இந்த கேண்டிலை வச்சு டிமாண்ட் ஜோன் டிரா பண்ணலாம். அதுக்கு இந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோ பிரைஸை வச்சு லைன் டிரா பண்ணலாம். டிரா பண்ணியாச்சு. இந்த ஜோன் தான் டிமாண்ட் ஜோன் அண்ட் இம்பேலன்சஸ் ஏரியா. எக்ஸாக்டா பிரைஸை பாருங்க. சேம் டிமாண்ட் ஜோனை ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மேல போயிருக்கு.
கேண்டலோட விக்ஸ் இந்த பாட்டம் லெவல் வரைக்கும் வரலாம், அதையும் மறந்துடக்கூடாது. இப்போ சப்ளை ஜோன் டிரா பண்ணலாம். இங்க எந்த கேண்டில் ஹை மொமெண்டம் கேண்டில் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். மேக்ஸிமம் எல்லாரும் இந்த ரெட் கேண்டில் தான் ஹை மொமெண்டம் கேண்டில் கெஸ் பண்ணிருப்பீங்க. அப்படி கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா அது தப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸோட ஃபார்மேஷன் இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்படின்னா இங்க ஒரு பின் பார் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. தென் நெக்ஸ்ட் கேண்டில் இந்த ப்ரீவியஸ் கேண்டிலை விட டபுள் டைம்ஸ் அதிகமா இருக்கு. பின் பார் கேண்டில் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் மறந்துடக்கூடாது. சோ இதுதான் நமக்கு ஹை மொமெண்டம் கேண்டில். அண்ட் செகண்ட் இந்த ப்ரீவியஸ் கேண்டில் வச்சு தான் சப்ளை ஜோன் டிரா பண்ணணும். டிரா பண்றதுக்கு இந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோயர் லெவல்ல லைன் டிரா பண்ணாலே போதும், சப்ளை ஜோன் ரெடி. இந்த ஸ்பாட்ல ஒரு ட்ரிக் இருக்கு. சோ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கேளுங்க. இனிஷியல்ல பிரைஸுக்கு இங்க டிமாண்ட் வந்ததுனால மேல போயிருக்கு. பட் ஆஃப்டர் ஃபியூ டேஸ்ல பிரைஸுக்கு சப்ளை ஜெனரேட் ஆயிருக்கு. அதனால இந்த சப்ளை ஜோன்ல இருந்துட்டு பிரைஸ் ஃபால் ஆகி சேம் இந்த டிமாண்ட் ஜோனை ரீடெஸ்ட் கொடுத்திருக்கு. ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அகைன் மேல போயிருக்கு. மேல போகும்போது அகைன் சேம் இந்த சப்ளை ஜோனை பிரைஸ் ரீச் ஆனதுனால பிரைஸ் ஃபால் ஆயிருக்கு. பட் இந்த ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் பிரைஸ் ஃபால் ஆகாம ஒரு ஃபியூ டேஸ்க்கு சைடுவேஸ்ல ட்ரேடிங் ஆகி ஃபர்தரா டவுன் ட்ரெண்டுக்கு போகாம அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. கான்செப்ட் படி சப்ளை ஜோன்ல இருந்துட்டு பிரைஸ் ஃபால் ஆக தானே செய்யணும். ஏன் ஃபால் ஆகாம அப் ட்ரெண்டுக்கு போகுதுன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு முக்கியமான ரீசன் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் மட்டும் தெரிஞ்சா போதாது, பிரைஸோட மூவ்மெண்ட்டையும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்பாட்ல பிரைஸ் டிமாண்ட் ஜோனை ரீடெஸ்ட் கொடுத்திருக்கு. தென் ஒரு 2 டேஸ்க்கு சைடுவேஸ்ல ட்ரேடிங் ஆயிருக்கு. பட் இந்த ரெட் கேண்டில் அப்சர்வ் பண்ணுங்க. இந்த கிரீன் கேண்டிலோட நெக்ஸ்ட் டே இந்த ரெட் கேண்டில் ஒரு பெரிய கேப் அப்ல ஓபன் ஆயிருக்கு. இந்த கேப் அப் ஆல்மோஸ்ட் 5% வரைக்கும் இருந்திருக்கலாம். கேப் அப் ஸ்டாக் பிரைஸுக்கு ஒரு பாசிட்டிவ், அதுவும் எக்ஸாக்டா அதோட டிமாண்ட் ஜோன்ல இருந்துட்டு வந்திருக்கு. பட் இந்த கேப் அப் ஓபன் ஆன ஸ்பாட் சப்ளை ஜோன், அதனால தான் பிரைஸ் ஃபால் ஆயிருக்கு. பட் பிரைஸ் கண்டினியூஸா ஃபால் ஆகல. அதுக்கு பதிலா ஒரு ஃபியூ டேஸ்க்கு சைடுவேஸ்ல ட்ரேடிங் ஆகி மேல போயிருக்கு. இங்க செல்லர்ஸ் எல்லாம் அவங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணிருக்காங்க அண்ட் ஒன்லி பையர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் பிரைஸோட மூவ்மெண்ட். பிரைஸோட மூவ்மெண்ட் தெரியாம சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா மார்க்கெட்ல சக்சஸ் ஆக முடியாது. இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் எல்லாம் சப்போர்ட்டிங் ஃபேக்டர் தான், பட் மெயின் ஃபேக்டர் பிரைஸ். அண்ட் ஃபைனலா பிரைஸ் இந்த சப்ளை ஜோன் கிட்ட ஒரு ஃபியூ டேஸ்க்கு கன்சாலிடேட் ஆகி ஃபைனலா பிரைஸ் மேல போயிருக்கு. இங்க இந்த கேண்டில் ஒரு ஹை மொமெண்டம் கேண்டில் அண்ட் இந்த ரெட் கேண்டில் தான் டிமாண்ட் ஜோன் ஏரியாக்கான கேண்டில். இப்போ ஒரு முக்கியமான கான்செப்டுக்குள்ள போக போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த சார்ட்ல ஃபர்ஸ்ட் ஹை மொமெண்டம் கேண்டில் ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஐ பிலீவ் மோஸ்ட்லி எல்லாரும் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க. அப்படி ஐடென்டிஃபை பண்றது டிஃபிகல்ட்டியா இருந்துச்சுன்னா அகைன் பேக்ல போய் சப்ளை ஜோன் டிராப் பண்றது எப்படின்னு சொன்ன கான்செப்டை ரிவைண்ட் பண்ணி கேளுங்க. ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த கேண்டில் ஹை மொமெண்டம் கேண்டில் அண்ட் இந்த ஸ்மால் கிரீன் கேண்டில் வச்சு தான் டிமாண்ட் ஜோன் டிராப் பண்ணணும். டிராப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ரெட் கேண்டில் இந்த டிமாண்ட் ஜோனை ரீடெஸ்ட் கொடுத்திருக்கு அண்ட் இந்த கிரீன் கேண்டில் மேல போக ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு கன்சாலிடேட் ஆகி தேர்ட் டே ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. இங்க அப்சர்வ் பண்ண வேண்டிய ஸ்பாட் இந்த ரெட் கேண்டிலோட லோயர் பிரைஸ் லெவல் அண்ட் செகண்ட் இந்த கிரீன் கேண்டில். இந்த கிரீன் கேண்டிலோட லோயர் பிரைஸ் இந்த டிமாண்ட் ஜோனை விட ரொம்பவும் கீழே போயிருக்கு. பட் பிரைஸ் மார்க்கெட் க்ளோசிங்ல ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஒரு புல்லிஷ் பின் பார் கேண்டில். மோஸ்ட்லி எல்லாரும் இந்த ரெட் கேண்டிலோட நெக்ஸ்ட் டே இந்த கேண்டில்ல ஷார்ட் பொசிஷன் எடுத்திருப்பாங்க. அப்படி ஷார்ட் பொசிஷன் எடுத்துச்சுன்னா சேம் டேவே அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். இதோட நேம் தான் லிக்விடிட்டி கிராப்ஸ். இந்த லிக்விடிட்டி கிராப்ஸ்ல தான் மோஸ்ட்லி எல்லா நியூ ட்ரேடர்ஸும் அவங்களோட மணியை லாஸ் பண்றாங்க. இந்த ஸ்பாட்ல ஷார்ட் பொசிஷன் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு டிமாண்ட் ஜோன், சப்ளை ஜோன் கிடையாது. அண்ட் அகைன் ஒரு டவுட் வரும், இந்த கேண்டிலை விட இந்த ரெட் கேண்டில் ஒரு ஹை மொமெண்டம் கேண்டில் தானே, அப்படின்னா இங்க சப்ளை ஜோன் டிராப் பண்ணலாம்னு கேட்டா பண்ணலாம். பட் பிரைஸ் பெரிய லெவலுக்கு அப் ட்ரெண்டுக்கு போகல. சேம் இந்த டிமாண்ட் ஜோன் நியர்பைல தான் ட்ரேடிங் ஆகுது. which means பிரைஸ் அக்குமுலேஷன்ல இருந்திருக்கு. இந்த பிக் ரெட் கேண்டில் ஒரு ட்ராப் கேண்டில். கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. இந்த ஸ்பாட்ல ஆல்ரெடி லாங் பொசிஷன் போனவங்களோட ஸ்டாப் லாஸ் இங்க இருக்கு. செகண்ட் இந்த ரெட் கேண்டில் பார்த்த உடனே ஷார்ட் பொசிஷன் போனவங்களோட செல் ஆர்டர் இருக்கு அண்ட் சேம் ஷார்ட் பொசிஷன் எடுத்தவங்களோட ஸ்டாப் லாஸும் இங்க தான் இருக்கு. டோட்டலா 3 ஆர்டர் இருக்கு. இந்த 3 ஆர்டரோட லிக்விடிட்டி போதும் ஒரு ஸ்மார்ட் மணி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண பிரைஸ்ல பிளான் பண்ண குவாலிட்டியை பை பண்றதுக்கு. இதுதான் லிக்விடிட்டி கிராப்ஸ். இந்த ஸ்பாட்ல 3 ஆர்டரும் க்ளோஸ் ஆயிருச்சு. ஃபர்தரா பிரைஸோட மூவ்மெண்ட்டை பாருங்க, எவ்வளவு ஷார்ப்பா பெரிய பெரிய கிரீன் கேண்டில் கொடுத்து அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. இந்த லிக்விடிட்டி கிராப்ஸை பத்தி ஃபர்தரா இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல ஹை குவாலிட்டி சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகே, லெட்ஸ் லேர்ன் அபவுட் தி ஹை குவாலிட்டி சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். இதுக்கு என்ன பண்ண போறோம்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் ரெண்டையும் கம்பைன் பண்ண போறோம். ஆல்ரெடி நாம பார்த்த மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் எப்படி ஏன் மூவ் ஆகுதுன்னு சொல்லும். அதுவே சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் மார்க்கெட்ல இருக்கிற இம்பேலன்சஸ் ஷோ பண்ணும். ஸோ இன் ஆர்டர் டு ஐடென்டிஃபை தி ஹை குவாலிட்டி சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்,
மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கூட சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை கம்பைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஹை குவாலிட்டி டிமாண்ட் ஜோன் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம். ஹை குவாலிட்டி டிமாண்ட் ஜோன் ஐடென்டிஃபை பண்றது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் லோ இல்லைன்னா ஸ்ட்ராங் ஜோன் லெவல் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஆல்ரெடி நாம ஸ்ட்ராங் அண்ட் வீக் லெவலை பத்தி பார்த்துட்டோம். ஸ்ட்ராங் லெவல்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்றது, அதுவே வீக் லெவல்னா ஃபெயில் டு பிரேக் தி ஸ்ட்ரக்சர். அப்படி நான் இங்க ஸ்ட்ராங் லெவல்னா இந்த ஹையர் லோ லெவல், ஏன்னா இந்த லெவல் தான் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிருக்கு. சோ இந்த பிரேக் அவுட் ஏரியா BOS அண்ட் இந்த லோ லெவல் ஸ்ட்ராங் லெவல். ஜஸ்ட் இமேஜின் இந்த ஸ்பாட்ல ஒரு ஸ்மால் ரெட் கேண்டில் இருக்கு, தென் இங்க ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்திருக்குன்னு. அப்படின்னா இங்க இந்த ரெட் கேண்டில் வச்சுட்டு ஒரு டிமாண்ட் ஜோன் டிரா பண்ணணும். டிமாண்ட் ஜோன் எப்பவுமே கேண்டிலோட ஹை அண்ட் லோயர் பிரைஸை வச்சுட்டு டிரா பண்ணணும். இப்ப டிமாண்ட் ஜோன் டிரா பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா பிரைஸ் அகைன் இந்த டிமாண்ட் ஜோனை ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அகைன் அப் ட்ரெண்டுக்கு போகும். ஏன்னா சப்ளையோட டிமாண்ட் அதிகமா இருக்கு இந்த ஜோன்ல. அப்படி இந்த ஜோன்ல என்ட்ரி எடுக்கணும்னா நமக்கு இங்க பாசிட்டிவ் கிரீன் கேண்டில் வேணும். இந்த கிரீன் கேண்டில் புல்லி சைன் கொடுக்கணும். நார்மல் கிரீன் கேண்டில் இருந்துச்சுன்னா அது நாட் வேலிட். ஃபர்ஸ்ட் நாம பார்த்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனுக்கும் இந்த ஹை குவாலிட்டி சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனுக்கு என்ன டிஃபரன்ஸ் புரியும் நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கு அகைன் ரிப்பீட் பண்றேன், நல்லா டீடைலா கேளுங்க. நார்மல் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை இன்க்ளூட் பண்ணிருக்க மாட்டோம் அண்ட் அங்க BOS கான்செப்ட் கிடையாது. பட் அதுவே ஹை குவாலிட்டி டிமாண்ட் ஜோன்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை இன்க்ளூட் பண்ணியிருப்போம் அண்ட் BOS கான்செப்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ இது உங்களுக்கு அடிஷனல் நகட்ஸ். ஸோ கொஞ்சம் டீப்பா கேளுங்க. இங்க எப்படி ஹை குவாலிட்டி டிமாண்ட் ஜோன் டிரா பண்ணமோ சேம் அதே மாதிரி இந்த ஸ்பாட்லயும் டிமாண்ட் ஜோன் டிரா பண்ணலாம். தென் பிரைஸும் BOS கொடுத்திருக்கு. அகைன் பிரைஸ் கீழே இந்த டிமாண்ட் ஜோனை ரீடெஸ்ட் பண்ணாம மேல போயிருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் மார்க்கெட் எவ்ரி டைம் இந்த ஹை குவாலிட்டி டிமாண்ட் ஜோனை ரீடெஸ்ட் பண்ணணும் நெசசரி கிடையாது. மார்க்கெட் எப்போ ஒரு பேஸ் கிரியேட் பண்ணதோ அங்க மட்டும்தான் இந்த ஹை குவாலிட்டி டிமாண்ட் ஜோனை ரீடெஸ்ட் பண்ணும். பட் அதுவே மார்க்கெட் அப் ட்ரெண்டோட மிடில்ல இந்த ஃபார்மேஷன் கொடுக்கும்னா மோஸ்ட்லி கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையும் ஹை குவாலிட்டி டிமாண்ட் ஜோன் ரீடெஸ்ட் கொடுக்காது. ஏன் மார்க்கெட் பேஸ் கிரியேட் பண்ணும்போது மட்டும் ஹை குவாலிட்டி டிமாண்ட் ஜோனை ரீடெஸ்ட் பண்ணுது? இது ஒரு அக்குமுலேஷன் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் லெவல்ல என்ட்ரி எடுக்க மிஸ் பண்ணவங்களுக்கு கொடுக்குற செகண்ட் சான்ஸ் தான் இந்த ரீடெஸ்ட் லெவல். ஸோ மோஸ்ட்லி அக்குமுலேஷன் ஸ்டேஜ்ல இந்த ஃபார்மேஷன் மோர் பவர்ஃபுல்லா இருக்கும். அதுவே ஹை குவாலிட்டி சப்ளை ஜோன் டைரக்ட் ஆப்போசிட் டு தி ஹை குவாலிட்டி டிமாண்ட் ஜோன். இந்த சார்ட் செட்டப்ல பிரைஸ் ஒரு சூப்பரான அப் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் கொடுத்து ஃபைனலா பீக் லெவலை ரீச் பண்ணியிருக்கு. தென் செல்லிங் ப்ரெஷர் வரதுனால பிரைஸ் ஃபால் ஆகுது. இந்த ஸ்பாட்ல ஒரு ஸ்மால் ரெட் கேண்டில் தென் ஒரு ஹை மொமெண்டம் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டில் வச்சுட்டு ஒரு சப்ளை ஜோன் டிரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு CHOCH ஃபார்மேஷன் கொடுக்கணும். CHOCHனா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். தென் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அடுத்து பிரைஸ் சேம் இந்த சப்ளை ஜோனை ரீடெஸ்ட் பண்ணும். அப்படி ரீடெஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்பாட்ல நம்மளுக்கு ஒரு ரெட் பியரிஷ் கேண்டில் வேணும். தென் இந்த ரெட் பியரிஷ் கேண்டிலோட லோ பிரேக் டவுன் ஆன உடனே ஷார்ட் பொசிஷனுக்கு போகணும். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்னு ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் எப்பவுமே இந்த ஜோனுக்கு மேல தான் செட் பண்ணணும். அதுவே டிமாண்ட் ஜோன்ல ஸ்டாப் லாஸ் ஜோனுக்கு கீழே தான் செட் பண்ணணும். கேண்டிலுக்கு மேலேயோ கீழேயோ செட் பண்ணக்கூடாது. அப்படி செட் பண்ணா மார்க்கெட் வோலட்டிலா இருக்கும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஈஸியா ட்ரிகர் ஆயிரும். ஸோ ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். இப்போ ரியல் சார்ட்ல ஹை குவாலிட்டி டிமாண்ட் ஜோனை ஸ்டடி பண்ணலாம். இந்த கிரீன் கேண்டில் தான் நம்மளுக்கு ஹை மொமெண்டம் கேண்டில் அண்ட் ஸ்மால் ரெட் கேண்டில் தான் நம்மளுக்கு டிமாண்ட் ஜோன். முக்கியமா மார்க்கெட் BOS ஃபார்மேஷன் கொடுத்திருக்கணும். அப்படின்னா இந்த ஏரியா தான் BOS இந்த சார்ட்ல. தென் பிரைஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜோனை ரீடெஸ்ட் கொடுத்திருக்கு. இது ஒரு புல்லிஷ் ஸ்பின் பார் கேண்டில் அண்ட் செகண்ட் கேண்டில் ஒரு புல்லிஷ் ஸ்பின் பார் கேண்டில் தான் கொடுத்திருக்கு. இப்போ இங்க என்ட்ரி எடுத்திருந்த ஸ்டாப் லாஸ் எங்க செட் பண்ணணும்? இந்த டிமாண்ட் ஜோனுக்கு கீழே தான் செட் பண்ணணும். அதுவே இந்த கேண்டிலுக்கு கீழே செட் பண்ணியிருந்தா என்னவா இருக்கும்? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும் இந்த ரெட் கேண்டில்ல. என்ட்ரி எவ்வளவு கேர்ஃபுல்லா எடுக்கிறோமோ அதை விட டபுள் டைம் கேர்ஃபுல்லா ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். இந்த ஸ்பாட் எல்லாம் மார்க்கெட்டோட அக்குமுலேஷன் ஸ்டேஜ். அதனால தான் மார்க்கெட் மல்டி டைம்ஸ் இந்த சேம் லெவல் கிட்ட ட்ரேடிங் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல பார்க்க போற டாபிக் ஃபேர் வேல்யூ கேப். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற இம்பேலன்சஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது சிமிலர் டு தி சப்ளை அண்ட் டிமாண்ட். ஏன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட்லயும் இந்த இம்பேலன்சஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுது. பட் இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஐடென்டிஃபை பண்ற பிளேஸ் என்டையர்லி டிஃபரெண்ட் தென் தி சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாம கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஒரு டெம்பரவரி மார்க்கெட் இன்எஃபிஷியன்சிஸ் கிரியேட்டட் பை லார்ஜ் ஹை மொமெண்டம் கேண்டில். இந்த கேப்ஸ் எய்தர் பையர்ஸ் இல்லனா செல்லர்ஸ் டாமினேட் பண்றதா இருக்கலாம். இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ட்ரேடர்ஸ் ஒரு பொட்டன்ஷியல் என்ட்ரி பாயிண்ட கன்சிடர் பண்றாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மேக்ஸிமம் ஃபில் ஆகும்னு. ஃபேர் வேல்யூ கேப்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப், செகண்ட் பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப். புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஹை மொமெண்டம் கேண்டில் ஐடென்டிஃபை பண்ணணும்.
ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹை மொமெண்டம் கேண்டில் மினிமம் 2 times higher than the previous candle. Higher size is the best and lower size is the worst. அது மறந்துடக்கூடாது. செகண்ட், மொமெண்டம் கேண்டிலோட ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையர் பிரைஸும் தென் மொமெண்டம் கேண்டிலோட நெக்ஸ்ட் கேண்டிலோட லோயர் பிரைஸ் லெவலும் நம்மளுக்கு வேணும். தேர்ட், இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையர் பிரைஸை வச்சும் நெக்ஸ்ட் கேண்டிலோட லோயர் பிரைஸை வச்சும் ஒரு பாக்ஸ் டிரா பண்ணணும். இந்த பாக்ஸ் ஏரியா தான் ஃபேர் வேல்யூ கேப் புல்லிஸ். இதுவே பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மொமெண்டம் கேண்டிலோட ப்ரீவியஸ் கேண்டிலோட லோயர் பிரைஸை வச்சும் தென் மொமெண்டம் கேண்டிலோட நெக்ஸ்ட் கேண்டிலோட ஹையர் பிரைஸை வச்சும் ஒரு பாக்ஸ் டிரா பண்ண போதும் பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் ரெடி. ஃபேர் வேல்யூ கேப்பை வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கலாம்னு பார்க்கலாம். இது ஒரு அப் ட்ரெண்ட் புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி. இந்த அப் ட்ரெண்ட் செட்டப்ல ஆல்ரெடி நான் மல்டிபிள் ஹை குவாலிட்டி டிமாண்ட் ஜோன் டிரா பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லா ஹை குவாலிட்டி சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ல பிரைஸ் இந்த டிமாண்ட் ஜோனை ரீடெஸ்ட் பண்றதுக்கு அப்புறம் தான் என்ட்ரி எடுப்போம். பட் அதுவே ஃபேர் வேல்யூ கேப் மெத்தட்ல ட்ரெண்டோட மிடில் எடுப்போம். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, எந்த கேண்டில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி பிஓஎஸ் ஃபார்மேஷன் கொடுக்குதோ அந்த ஸ்பாட்ல நாம ஃபேர் வேல்யூ கேப் ஐடென்டிஃபை பண்ண போறோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்பாட்ல தான் பிரைஸ் பிஓஎஸ் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. சோ இந்த கேண்டில் வச்சுட்டு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் டிரா பண்ணிக்கலாம். தென் எப்போ பிரைஸ் சேம் லெவல்ல ரீடெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் இங்க கொடுக்குதோ அந்த ஸ்பாட்ல தான் நாம என்ட்ரி எடுக்கணும். இப்போ ரியல் சார்ட்ல இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை வச்சுட்டு ஸ்டடி பண்ணலாம். பாட்டம்ல இந்த ரெண்டு ஜோனும் டிமாண்ட் ஜோன் ஏரியா அண்ட் இந்த ஸ்பாட் தான் நமக்கு ஃபேர் வேல்யூ கேப். ஏன்னா இந்த கேண்டில் தான் பிஓஎஸ் பிரேக் பண்ணிருக்கு. தென் இந்த கேண்டில் தான் ஹை மொமெண்டம் கேண்டில். இங்க ஃபேர் வேல்யூ கேப் டிரா பண்றதுக்கு மொமெண்டம் கேண்டிலோட ப்ரீவியஸ் கேண்டலோட ஹையர் பிரைஸை வச்சும் நெக்ஸ்ட் கேண்டிலோட லோயர் பிரைஸை வச்சும் ஒரு பாக்ஸ் டிரா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு ஃபேர் வேல்யூ கேப். தென் இந்த கேண்டில் பாருங்க, எக்ஸாக்டா ஃபேர் வேல்யூ கேப்பை ரீடெஸ்ட் கொடுத்திருக்கு. அண்ட் இந்த கேண்டிலும் ஒரு பின் பார் கேண்டில். என்ட்ரின்னு பார்க்கும்போது இந்த கேண்டிலோட ஹையர் பிரைஸ்ல என்ட்ரி எடுக்கணும் அண்ட் ஸ்டாப் லாஸ் கேண்டிலோட லோ லெவல்ல செட் பண்ணக்கூடாது. இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு கீழே தான் செட் பண்ணணும். அப்போதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல ஃபைனலா பார்க்க போற சாப்டர் லிக்விடிட்டி கிராப்ஸ். லிக்விடிட்டி கிராப்ஸ்ல தான் மோஸ்ட்லி எல்லாரும் மணி லாஸ் பண்றாங்க. ஸோ கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக்ஸ், கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் நீங்க எனக்கு கொடுக்குற நியூ இயர் கிஃப்ட்ஸ். அண்ட் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்தா மட்டும்தான் யூடியூப் அல்காரிதம் மேக்ஸிமம் எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷோ பண்ணும். ஸோ உங்களால் நிறைய பேர் இந்த சேனல் மூலியமா அவங்களோட ட்ரேடிங் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி பாசிட்டிவ் அவுட்கம் வரும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. ஓகே, பேக் டு த டாபிக். லிக்விடிட்டி கிராப்ஸ். லிக்விடிட்டி கிராப்ஸை ஈஸியாக சொல்லணும்னா பை ஆர்டர்ஸ் அண்ட் செல் ஆர்டர்ஸ் இருக்கிற ஒரு ஏரியா தான் இந்த லிக்விடிட்டி கிராப்ஸ் ஏரியா. நாம சொல்ற இந்த ஸ்மார்ட் மணி லார்ஜ் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாக் பிரைஸை எக்ஸாக்டா பை அண்ட் செல் ஆர்டர்ஸ் இருக்கிற இடத்துக்கு பிரைஸை அப் அண்ட் டவுன் பண்ணி அந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ண வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி கிராப்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ லாங் பொசிஷன் போனவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் இங்கே தான் செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எல்லாம் ட்ரிகர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பிரைஸை டவுன் பண்ணி இந்த ஸ்டாப் லாஸ் கிட்ட கொண்டு வரணும். ஒன்ஸ் இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆன உடனே எல்லா ட்ரேடர்ஸும் ஷார்ட் பொசிஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அதனால நிறைய செல்லர்ஸ் இங்கே பிளேஸ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் செல் பண்ணவங்களோட ஸ்டாப் லாஸும் இந்த சப்போர்ட் லெவலுக்கு மேலே தான் செட் பண்ணுவாங்க. இப்போ ஸ்மார்ட் மணி அவங்களுக்கு தேவையான லிக்விடிட்டியை கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்படியே இந்த லிக்விடிட்டியை யூஸ் பண்ணி அவங்க பை பண்ண நினைச்ச குவான்டிட்டியை பை பண்ணிடுவாங்க. ஸோ அதனால பிரைஸுக்கு டிமாண்ட் வரும். ஃபைனலா எல்லா செல் ஆர்டர்ஸ் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் பை ஆன உடனே பிரைஸை ஃபர்தரா அப் ட்ரெண்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. இந்த லிக்விடிட்டி கிராப்ஸ் ஏரியா தான் மார்க்கெட்டோட டெம்பரவரி இம்பேலன்ஸ் ஏரியா. அஸ் ஐ செட், இந்த ரிவர்சல் தான் ட்ரேடர்ஸ் அவங்களோட பொட்டன்ஷியல் என்ட்ரி பாயிண்டா யூஸ் பண்றாங்க. இந்த செட்டப் ஒரு அப் ட்ரெண்ட் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன்ல இருக்கிற செட்டப். இந்த ஏரியா தான் மார்க்கெட்டோட லிக்விடிட்டி கிராப்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த ஸ்பாட் தான் ப்ரீவியஸ் ஹையர் லோ லெவலை பிரேக் பண்ணிருச்சுல, தென் இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நினைப்பீங்க. அது கரெக்ட் தான். பட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் பிரைஸ் ஃபர்தரா ஃபால் ஆகணும். பட் லிக்விடிட்டி கிராப்ஸ்ல பிரைஸ் ஃபர்தரா ஃபால் ஆகாது. ஒரு செல்லிங் ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். பட் எண்ட் ஆஃப் த டேல மார்க்கெட் இந்த டிமாண்ட் ஜோனுக்கு மேல போய் க்ளோஸ் ஆகும். இதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த ஸ்பாட்ல எல்லா கேண்டிலோட விக் சப்போர்ட் லைனுக்கு கீழே போயிட்டு க்ளோசிங்ல கேண்டிலோட பாடி சப்போர்ட் லைனுக்கு மேல அல்லது சப்போர்ட் லைனுக்கு நியர்பைல க்ளோஸ் ஆகும். அதுதான் லிக்விடிட்டி கிராப்ஸ். இந்த சார்ட்டை எக்ஸாம்பிளா பார்க்கலாம். பிரைஸுக்கு இந்த ஜோன் ஒரு சப்போர்ட் டிமாண்ட் ஜோன். பட் இந்த கேண்டில பாருங்க, சப்போர்ட் லைனை விட ரொம்ப கீழே போயிருக்கு. பட் மார்க்கெட் க்ளோசிங்ல ரெக்கவர் ஆகி சப்போர்ட் லைனுக்கு மேல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்பாட் தான் இங்க லிக்விடிட்டி கிராப்ஸ். இந்த ரெட் கேண்டில பார்த்துட்டு ஷார்ட் பொசிஷன் போனவங்களோட செல் ஆர்டர்ஸ் அண்ட் அவங்களோட ஸ்டாப் லாஸ், தென் ஆல்ரெடி இங்க லாங் பொசிஷன் போனவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் இந்த லிக்விடிட்டி கிராப்ஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கும். இது நிப்டியோட 15 மினிட் சார்ட். இந்த லைன் தான் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் அண்ட் இந்த ப்ளூ பாக்ஸ் தான் நிப்டியோட இனிஷியல் டிமாண்ட் ஏரியா. இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் பாருங்க,
இந்த கேண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ்க்கு மேல ஃபால் ஆச்சு. பட் 15 மினிட்ஸ் க்ளோசிங்ல ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டுக்கு மேல போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் கீழே இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் ட்ரிகர் ஆயிருக்கும். செகண்ட், இந்த கேண்டில்ல இனிஷியல் ஃபால்ல ஷார்ட் பொசிஷன் போனவங்களோட செல் ஆர்டர்ஸ் அண்ட் அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் மணிக்கு பை ஆர்டர்ஸா போயிருக்கும். தென் நெக்ஸ்ட் டே மார்க்கெட் 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேல போச்சு. இப்போ இந்த கேண்டில்ல என்ட்ரி எடுத்த ஸ்டாப் லாஸ் சேம் இந்த கேண்டிலோட லோ லெவல் தான் செட் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கீழே செட் பண்ண கூடாது. இந்த கேண்டில்ல என்ட்ரி எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் இந்த டிமாண்ட் ஜோன் கீழே தான் செட் பண்ணணும். சப்போர்ட் லைனுக்கு கீழே செட் பண்ணக்கூடாது. லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். அண்ட் செகண்ட், டைட் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணக்கூடாது. மூணாவது, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அண்ட் செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி டிமாண்ட் ஜோனை ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். இப்போ வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஐ பிலீவ் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கணும்னு. அண்ட் முக்கியமான டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்க ரியலா இந்த கான்செப்ட்ல ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேக் டெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அண்ட் உங்க மணி மேனேஜ்மெண்ட் சூட்டபிளா இருந்துச்சுன்னா ஸ்மால் குவான்டிட்டி அண்ட் ஸ்மால் அமௌண்ட்டை ட்ரை பண்ணுங்க. முக்கியமா நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஃபைனலா ஒரு ரெக்வெஸ்ட், இந்த வீடியோவை இன்னும் லைக் பண்ணலாம், ஒரு லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கும் நம்ம சேனலை பத்தி இன்ட்ரோ கொடுங்க. இன்ட்ரோ கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இந்த புதிய 2025ஆம் ஆண்டு அனைவருக்கும் ஒரு ப்ராஃபிட்டபிள் புத்தாண்டு அமையறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனிடம் நான் பிரார்த்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.